எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு, எந்த லக்கணங்களில் பிறந்தவர்கள் எந்த உலோகம் எந்த கல் அணிய வேண்டும் என்பதுதான். ஏன்னா எல்லாரும் கண்ட மோதிரத்தை போட்டுக்கிறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு எந்த லக்கணமோ அந்த லக்கணத்தினுடைய உலோகம் கல் தான் உங்களுக்கு சூட்டாக இருக்கும். அந்த கல்லை வலது கை மோதிர விரலில் போடணும், இடது கையில் கிடையாது. நான் போட்டிருக்கேன் பாருங்கள், வலது கை மோதிர விரலில் போடணும், வேறு எந்த விரலையும் போடக்கூடாது. இடது கையில் நீங்கள் அப்படி மோதிரம் போடணும்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் அப்பா இன்சியல் உங்கள் இன்சியல் போட்டு ஒரு மோதிரத்தை நீங்கள் போட்டுக்கிடலாம். ஆனால் உங்கள் லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்துடைய உலோகம் கல் வலது கை மோதிர விரலில் போட்டிங்கன்னா நீங்கள் போட்டு பாருங்கள், ஒரு மாதம் கழித்து உங்கள் வீட்டில் எல்லா சுவிட்சமும் நடக்கும். சரி, இப்போ உள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேச லக்கணத்துக்கு பவளக்கல் அணியணும், தங்கத்தால் செஞ்ச பவளக்கல். ரிஷப லக்கணத்துக்கு வெள்ளியினால் செஞ்ச வைரக்கல் அணியணும். மிதுன லக்கணத்துக்கு மரகத பச்சைக்கல் வெள்ளியில் செஞ்ச மோதிரத்தில் அணியணும். கடகத்துக்கு தங்கத்தாலான முத்துக்கள் பதிக்கணும். சிம்மத்துக்கு தங்கத்தாலான மாணிக்கக்கல் பதிக்கணும். கன்னிக்கு வெள்ளியில் ஆன மரகத பச்சையை பதிச்சு போடணும். துலாம் லக்கணத்துக்கு வெள்ளியில் வைரக்கல் போடணும். விருச்சிக லக்கணத்துக்கு தங்கத்தில் பவளக்கல் போடணும். தனுசு லக்கணத்துக்கு தங்கத்தாலான புஷ்பராக கல் போடணும். மகர லக்கணத்துக்கு வெள்ளியிலான நீலக்கல் போடணும். கும்ப லக்கணத்துக்கு வெள்ளியில் செஞ்ச நீலக்கல்ல போடணும். மீன லக்கணத்துக்கு தங்கத்தால் செஞ்ச புஷ்பராக கல்ல போடணும். இது தாங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கும் போட வேண்டிய உலோகம் கல். பாருங்கள், குரு அணி லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு தங்கமும், சுக்கிர அணி லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு வெள்ளியிலான மோதிரமும் போடணும். அப்போ சுக்கிர அணி லக்கணங்கள் அப்படின்னு எதை எடுக்கலாம்? ரிஷபம் துலாம், மிதுனம் கன்னி, மகரம் கும்பம். இப்போ குரு அணி லக்கணங்களுக்கு கடகம் சிம்மம், மேசம் விருச்சிகம், மீனம் தனுசு. இந்த குரு அணி லக்கணங்களுக்கு தங்கத்தால் செஞ்சுருக்கணும் மோதிரம். சுக்கிர அணி லக்கணங்களுக்கு வெள்ளியிலான மோதிரம் போடணும். கல் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். தெரியலன்னா மீண்டும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் போட்ட ஒரு மாதத்துலேருந்து உங்கள் குடும்பம், பொருளாதாரம், குழந்தை எல்லாமே சௌரியமாக இருக்கும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.